ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா, ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சில் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் தான் சொல்லித்தர போகிறேன். இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாகவும் வந்துடும். ஸோ எல்லோரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இந்த ஸ்டிச்சு செய்வதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். புதுசாக பார்க்குறவங்களுக்காக தான் நான் இந்த மெட்டீரியல் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நார்மல் நீடில் அண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் சில்க் த்ரெட்டும் யூஸ் பண்ணியும் இந்த எம்ப்ராய்டரி ஸ்டிச்சு வந்து நீங்கள் உங்களுடைய ப்ளவுஸ் அண்ட் சாரீலேயே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது இன்னும் அழகாக இருக்கும். வாங்க இந்த ஸ்டிச்சு வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் எல்லோரும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் வந்து லைக் பண்ணணும். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணணும். வாங்க ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், பட்டர்ஃப்ளை வந்து நீங்கள் ஸ்மால் சைஸ் பட்டர்ஃப்ளை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கிங்க. இப்போ நான் வரைகிறேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வரைஞ்சிக்கிங்க. இப்போ மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன், இப்போ அதில் ஒரு சர்க்கிள் போல் நீங்கள் வரைஞ்சிக்கிங்க. இது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக நான் வந்து வரைஞ்சி சொல்லித்தரேன். இப்போ டேரெக்டாகவும் வரையலாம். நான் உங்களுக்கு வரைஞ்சி சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இப்போ நான் வரைஞ்சேன். இதே போல் வரைஞ்சிக்குங்க. இதை எப்படி யூஸ் பண்ணலாம், எங்கே யூஸ் பண்ணலான்னு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் மிடில் நான் எடுத்திருக்கேன். இப்போது 4 சைடு வரைஞ்சிருக்க பாருங்கள். அதில் எந்த இதில் வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க, டிசைனில் வேணால். இப்போது கீழேருந்து த்ரெட்டு மேலே எடுக்கும் போது நீங்கள் வந்து டேரெக்டாகவும் நீங்கள் இப்படி போடலாம். இல்லைனா த்ரெட்டை வந்து நீடில் வந்து இதே போல் பாருங்கள் அடியில் குத்தி நீங்கள் மேலே எடுக்கும்போது அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது நீடில் பிடிச்சிக்கிட்டு இந்த த்ரெட் இருக்குது இல்லையா, எம்ப்ராய்டரி த்ரெட்டை வந்து நீடிலோட அடியில் விட்டு நீங்கள் எடுக்கணும். ஏற்கனவே நம்ம எம்ப்ராய்டரி ஸ்டிச் தொடர்ந்து பார்த்துருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த ஸ்டிச் தான் நான் வந்து இதை யூஸ் பண்ணுறேன். இந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சில் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன் இல்லையா, 20 ஸ்டிச்சு நான் போட்டிருக்கேன். அந்த 20 ஸ்டிச்சில் ஒரு ஸ்டிச்சு வந்து நான் இதில் வந்து யூஸ் பண்ணுறேன். இது என்ன ஸ்டிச்சுன்னு நீங்கள் வந்து கீழே எனக்கு கமெண்ட் பண்ணணும். ஓகேவா? அதுதான் இந்த கொஸ்டின். இந்த வீடியோவில் நான் எந்த ஸ்டிச்சு வந்து யூஸ் பண்ணுறேன் அதுதான் கொஸ்டின். கீழே வந்து டைப் பண்ணுங்கள். இப்போது மிடில்லேருந்து உள்ளே எடுத்துட்டு வெளியில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிச் வந்து போடுறேன். இதுவாக நீங்கள் வந்து டபுள் கலரும் நீங்கள் யூஸ் பண்ணி போடலாம். இப்போ கீழே இருக்குது பார்த்தீங்களா, கீழே வந்து அதே போல் தான் போடணும். நல்லா பார்த்துக்குங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்டிச் தான். இது நான் எப்படி ஃபினிஷ் பண்ணுறேன்னு வீடியோ தொடர்ந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். மறுபடியும் வந்து இந்த நீடில் வந்து அடியிலேருந்து நான் எடுத்துட்டு பாருங்கள், நீடிலுக்கு ஒரு அடியில் தான் விட்டு எடுக்கிறேன். எடுத்துட்டு இப்போ வெளியில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டிச் வந்து போடுறேன். இந்த எம்ப்ராய்டரி ஸ்டிச்செல்லாம் நீங்கள் வந்து சாரியில் ப்ளவுஸ்லலாம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சில்க் த்ரெட்டில் கூட நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்செல்லாம் போடும்போது இன்னும் அது வந்து அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் சில்க் த்ரெட்லேயே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, இது வந்து ஈவனாக இருக்கிறப்போ த்ரெட்டு பார்த்துக்க. நான் கொஞ்சம் லூஸாக விட்டனால அந்த த்ரெட்டு வந்து ஈவன் இல்லாமல் அன்ஈவனாக வந்திருக்கு. நீங்கள் போடும்போது த்ரெட்டு வந்து ஈவனாக இருக்கிறப்போல போடுங்க. நான் பெருசாக ஒரு வரைஞ்சிருக்கனால பாருங்கள், அது வந்து அந்த ஷேப்பில் வந்திருக்கு. ஸ்மாலாக வரையும் போது இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ நீங்கள் போடும்போது அந்த சைஸுக்கு ஏற்றாப்போல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஸ்டிச்சு வந்து போடணும். ரொம்ப சிம்பிளான ஸ்டிச். இந்த பாருங்கள், இந்த இதுலேயும் நம்ம இந்த ஃபெதர்லேயும் நம்ம வந்து அழகாக போடலாம் பாருங்கள். இப்போ நம்ம 4th சைடு 4 சைடும் வந்து போட்டுட்டோம். இப்போ சென்டரில் என்ன பண்ணோன்னா, இந்த ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அது சென்டரில் வந்து நடுவில் வந்து நீரில் வந்து கீழேருந்து நீங்கள் பஞ்ச் பண்ணி மேலே எடுத்துட்டு
இப்போ அதில் வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச்சாக நீங்கள் வந்து போட்டுக்குங்க. ஏன்னா ஸ்ட்ரைட் ஸ்டிச்சு வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஸ்டிச்சு வந்து இதில் வந்து பட்டர்ஃப்ளைல யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நான் அவுட்டரில் சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, இப்போது அந்த ஸ்டிச்சும் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட் ஸ்டிச்சுக்கு பதிலாக உள்ளே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம். இதிலே வந்து நீங்கள் டபுள் கலரை, நான் அவுட்டரில் ஒரு கலரும் இன்னரில் ஒரு கலரும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து சேம் கலர்லேயே நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இது பாருங்கள், இப்போ வந்து சென்டரில் தான் நீங்கள் எடுக்கணும். எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் வந்து இது இப்போ பாருங்கள், லாஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி தான் போடணும். நீங்கள் டபுள் கலர் யூஸ் பண்ணும் போது அவுட்டர் அண்ட் இன்னரில் நீங்கள் டிஃப்ரென்ஸ் கலர் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு இந்த பட்டர்ஃப்ளை வந்து அழகாக தெரியும். இப்போ இது வந்து சேம் கலராகவே நம்ம போடலாம். இப்போ நடுவில் என்ன பண்ணுங்கள், இதை போட்டுட்டிங்கள, இப்போ இதை சென்டர் பகுதி நல்லா பார்த்துக்குங்க. இப்போ அந்த 4 சைடை நம்ம வரைஞ்சி ஃபினிஷ் பண்ண சென்டரில் வந்து நீங்கள் த்ரெட்டை எடுத்துட்டு அதோட மிடில் கீழேருந்து மேலே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஒரு 2-3 ஸ்டிச்சு வந்து நீங்கள் போட்டுக்குங்க. அப்புறம் அது வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், எம்போஸாகவும் இருக்கும். நீங்கள் டிஃப்ரென்ஸ் கலரில் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு இந்த ஸ்டிச் வந்து அழகாக இருக்கும். நான் பாருங்கள் 3 டைம்ஸ் வந்து இந்த பட்டர்ஃப்ளைக்கு மிடில் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வர அந்த மிடில் பார்ட்டில் நான் வந்து 3 ஸ்டிச் வந்து போடுறேன். இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக நான் எல்லோ கலர் த்ரெட்டில் சொல்லித்தரேன். இப்போ அதுவும் வந்து 3 ஸ்டாண்டாக எடுத்துருக்கேன். டபுள் ஸ்டாண்டாக இது பண்ணும்போது 6ஆக வரும். இது வந்து கீழே நாட் போட்டு கட் பண்ணிடுங்க த்ரெட்டை. இப்போது அதோட மேலே இருக்குது இல்லையா, அந்த இப்போ பட்டர்ஃப்ளையில் 2 சைடு வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். அங்கே வந்து நான் எல்லோ கலர் த்ரெட் எடுத்துருக்கேன். எடுத்துட்டு இப்போது நம்ம அதில் வந்து ஸ்ட்ரைட் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணலாம். பாருங்கள், உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியும். இப்போ இந்த சைடு வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் வந்து சைடாக நீங்கள் போடும்போது அது பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இப்போ இந்த சைடு ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் போடுங்க. இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த இப்போ பாருங்கள், பட்டர்ஃப்ளையோட மேல் சைடு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ அதில் வந்து மேலே இந்த ரவுண்டாக வரும் இல்லையா, அங்கே வந்து நான் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். எம்ப்ராய்டரிங் ஃப்ரெஞ்ச் நாட் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அதுக்கு வந்து நான் ஆரஞ்சு கலர் வந்து யூஸ் பண்ணி போடுறேன். நீங்கள் வந்து த்ரெட்டு வந்து 4 ஸ்டாண்ட் 5 ஸ்டாண்ட் எடுக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச் வந்து இன்னும் தடிமனாக இருக்கும். நான் 3 ஸ்டாண்ட் எடுக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். 3 ஸ்டாண்ட்னா 6 ஸ்டாண்ட் இருக்கும் போது பாருங்கள், எந்த அளவுக்கு நீங்கள் லென்த்து வேணுமோ அதுக்கேற்றப்பறம் நீங்கள் வந்து இந்த நல்லா சுற்றிக்கணும். இப்போ நான் 3 டைம்ஸ் சுற்றினால உங்களுக்கு இந்த அளவு தான் வந்திருக்கு. ஒரு 5 டைம்ஸ் சுற்றும் போது உங்களுக்கு இந்த ஷேப்பில் அழகாக வரும். இதில் வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டியில் நீங்கள் வந்து எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம். இது ஜஸ்ட்டு ஐடியா மட்டும்தான். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் என்னுடைய வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி இருந்தீங்கன்னா எனக்கு இது ஃபோட்டோவாக எடுத்து சென்ட் பண்ணலாம். இப்போ நாட் போட்டு இது ஃபினிஷ் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.